நடிகர் சினிமாவிலயும் அரசியல்லயும் ரொம்ப பாப்புலாரிட்டியா இருந்துகிட்டு இருக்காரு. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணும். இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு, இதை அட்வான்ஸா வச்சுக்கங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். யாரு சூப்பர் ஸ்டார் சினிமாவில் சரி, நாளைக்கு அரசியல் வந்தாலும் சரி, அவர் தான் ராஜேந்திர ராஜா. நான் மட்டுமல்ல, எந்த கொங்காடி கும்பன் வந்தாலும் அசைக்க முடியாது. தாதா, இந்த ஹோட்டல் மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம். தாதா, தயவு செஞ்சு உங்க திருப்பாளங்களை கீழே வச்சிடாதீங்க தாதா. உங்களுக்கு எது வேணாலும் கார்லயே கொண்டு தர சொல்றேன். கைய வேணாலும் கை விடுறேன். தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, உன் ஹோட்டல் மூடுறதுக்காக தான் நான் ஆரோக்கியவனால்ட்ட காசு வாங்கியிருக்கோம். தாதா, இது கிருபானந்த வாரியா திறந்து வச்ச ஹோட்டல். அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா தாதா? என்னது, இந்த ஹோட்டல் என் தெய்வம் திறந்து வச்சதா? எனக்கு தெரியாம போச்சியா? இரு அப்பா. ஹலோ, ஆரோக்கியபம், நான் தான் லெக்தாத்தா பேசுறேன். வணக்கம் தாதா. சொன்னபடி இந்த ஹோட்டல மூட வச்சிட்டீங்களா? ஏண்டா, இந்த ஹோட்டல என் தெய்வம் வாரியை திறந்து வச்சிருக்காரு, அதோட மூட சொன்னேன். நீ என்ன பதில் சொல்லல? நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாயே நானே கொண்டு வந்து ஹோட்டல்ல தரேன். ஐயோ வேணாம் தாதா, அந்த பணத்தை நீங்களே நண்பர்கள் வச்சுங்க. ஏண்டா, நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு வியாபாரம் கூட மொத்தமா கட்டிவிடும் தாதா. கொடுத்த ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நன்றி தாதா. நான் என்ன பண்றேன் தாதா? நீ வண்டி வேற தொட்டுட்ட. சரி, வர அமாவாசை அன்னைக்கு பால் வாங்கி எனக்கு பாத பூஜை பண்ணிடுறேன். சரி தாதா. ஒண்ணு புரியா? அது போற வழியில எங்க போய்க்கு தாதா. சர்வநாசம் சர்வநாசம் சரியனே துணை. எனக்கு வேண்டாம் கலா. என்னாச்சுங்க? உன் தங்கச்சி நிலைமை நினைச்சு பார்த்தேன், என்னால தாங்க முடியல. அவளுக்கு நம்ம தான் செஞ்சாகணும். என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அவ புருஷன் பேங்க்ல வேலை செஞ்சால, பிஎஃப் அது இதுன்னு 1 லட்சம் ரூபாய் வரும். அதை நம்ம வாங்கிப்போம். அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம எப்படிங்க வாங்குறது? நான் என்ன எனக்கா கேட்டேன்? அந்த பணத்தை வாங்கி ஏதாவது பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் அவ கையில கொடுப்போம். பணம் எல்லா சௌகத்தையும் மறக்கடிச்சிடுங்களா? சரிங்க, நான் அப்பா கிட்ட சொல்றேன். இப்போ உங்க அப்பா இருக்கிற சோகத்துல செத்துப்போன என் மருமகனோட பணத்தை கொடுங்கன்னு எப்படி கேட்பாரு? இந்த பேப்பர்ல சீதாவோட கையெழுத்தை வாங்கிட்டு வா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். வரப்போற பணத்துல என் தங்கச்சிக்கு சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ, நீங்க இப்படி திரும்பினதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சார், என் மச்சினிச்சுக்கிட்ட எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து வாங்கிட்டேன் சார். அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பட் அவங்க நேர்ல வந்து கையெழுத்து போட்டாதான் பணம் தர முடியும். அதான் ரூல்ஸ். என்ன சார் இப்படி பேசுறீங்க? புருஷன் இருந்து போய் அவங்களே பாவம் வீட்டுல இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி சார் நீங்க வந்து கையெழுத்து போடுவாங்க? சார், ரூல்ஸ் நம்ம தான் ஃபார்ம் பண்றோம் சார். ஆனா மத்தவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுல தப்பு ஒண்ணு இல்ல சார். ஏதோ இந்த பணம் வந்தா அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டம் சார். சரி, கையெழுத்து போடுறேன். எங்க பணம்? என்ன பணம்? என் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணம். என்னது? பொண்ணுக்கு சேர வேண்டிய பணமா? ஆமா, என் பொண்ணு தாலி எடுத்து பொட்டளந்து பூ இழந்ததுக்கு பேங்க்ல கொடுத்த பணம் எங்க சொல்லு. யோ, என்ன சத்தம் அதிகமாகுது? நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, ஞாபகம் இருக்குது இல்ல? நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நீ பண்ணிக்கிட்டு அநியாயத்தால பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணுகளுக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னேன். நாங்க கால் வேற அரவி சாப்பிட்டாலும் உனக்கு விருந்து வைக்க சொன்னேன். இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். சொல்லு, பணம் எங்க? சொல்றேன், ஏன் கத்துறீங்க? சீட்டா இடத்துல தோத்துட்டேன். நான் ஒண்ணு எங்க பொழுது பலன் எங்க சீட்டாவில்ல. கிடைச்ச பணத்தை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு உதவலாம்னு நினைச்சா உங்க பேட்லுக்கு ஜோக்கர் சேரல. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல சீட்டாடுன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? மகாபாரதத்துல பொண்ணை வச்ச சூதாடினாங்க. நான் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல தானே சூதாடினேன்.
இதுல ஒண்ணும் தப்பு இல்ல மாமா, டேக் இட் ஈஸி. அடிக்க போறியா? அடி அடி. போய் கையெழுத்து போட்டு பணம் வாங்கிட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி இப்பவே நான் உன்னை உள்ள தள்ளிடுவேன். கையெடுங்க மாமா. யார் யாரோ உள்ளாகிறாங்க, நான் உள்ள போறத பத்தி கவலைப்படல மாமா. என்ன பெரிய மருமகன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான், ரெண்டாவது மருமகன் அல்பாயஸ்ல பொட்டுன்னு போயிட்டாங்க ஊர்வலம் சொல்லும். அப்புறம் அங்க மூணாவது பொண்ணு இருக்கிற வேலையே போவாது. ஒரே வீட்டுல 3 வாழ வெட்டிங்க, சம்மதமா? என்னடா பயமுறுத்துறியா? என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு. பணம் போனா என்ன, பேசாம இருங்க. நல்லா சொல்லுங்க அத்தை. பிபி ஏறி போய் கண்ணா பின்னான்னு கத்துறாரு. சோத்துல உப்பு குறையுங்க, அப்பதான் இந்த குடும்பம் உருப்படும். கேட்க வேண்டியதுல சும்மா காணுங்கிறா, பெருசு ரொம்ப தான் துள்ளுது. நீயா? நான் என் பொண்டாட்டி நினைச்சேன். சாரி சீதா. சீதா, புருஷனை கட்டுப்பிடிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இது மாதிரி தனியா சோகமா நிக்கிறிய. உன் சோகத்தை நான் தீக்கிறேன். என்னாச்சுமா? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? ஒன்னாகல ஆண்டி, புருஷன் ஞாபகம் வந்திருக்கோம், அதான் அழுவுறா. இப்போ நீ அழுதா அப்புறம் உங்க அக்கா வாழ வேண்டியிருக்கும். யாருக்கு தான் பிரச்சனை இல்ல, சோகம் இல்ல. இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள போட்டு பதிச்சிடணும் சீதா. பாய் விட்டு அழுதா அப்புறம் எல்லாரும் வருத்தப்படணும். இதோ பாருமா, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுமா. இனிமே நீ தனியா இருக்காத. அந்த ஆண்டவன் உனக்கு ஒரு வழி காட்டுவா. இப்பொழுது நீங்கள் காண இருக்கும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார். முதல்ல டிவி ஆஃப் பண்ணி. என்னன்னா அது லெக் தாதா பேசுறாரு, பார்க்க வேண்டாமா? லெகு தாதா மனுஷனா அவன் தரித்திரம் பிடிச்ச வண்டி. அவனால் தாண்டி நம்ம கடையை மூடணும். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா. சக்தி இல்ல, அது தரித்திரம். இப்படி எதிர்த்து பேசிதான் கடையே மூடிட்டேன். பேசாம டிவியை பாருங்க. இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லெக் தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. உங்க பேட்டிய எங்க மூன் டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கெல்லாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். அழிக்கணும். பிரச்சனை வராது, என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக் தாதான்னு பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பிறக்கும் போதே என் வாழ்க்கை தலைகீழ மாறி போச்சு. குழந்தை பிறக்கும் போது தலைதான் முன்னாடி வரணும். எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்சி இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆட்டாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. மகத்துல ஓங்கி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையை பார்த்துட்டு இருந்தாரு. என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்குன்னு என் தாய் மாமே ஆசை எடுத்து கொஞ்சினார். நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குப்புற விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரித்திரம் பிடிச்சவன் தரித்திரம் பிடிச்சவன்னு எல்லாரும் என்ன திட்டினாங்க.
ஓடினேன் ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்கார்ந்தேன், குமுறி குமுறி அழுதேன். யோசனை பண்ணேன், தரித்திர தேவதையை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தரித்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறதை விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். அந்த கெடுதல் செய்யறவன் பூரா என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல என்ன மாதிரி தரத்தில் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல்ல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம். லெக் தாதா, ஆ. உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? என்னது? அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேட்டேன். வேண்டாமா, ப்ளீஸ் சார், கொஞ்சம் காட்டுங்க, பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவிதினா நான் மாத்த முடியுமா? சர்வநாசம் 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 சனியனே துணை. அப்பவே சொன்ன கேட்டியா? சீதா, மகாலட்சுமி, இந்த வீட்டு மகாலட்சுமிங்க. சீதா, சீதா, இந்த வீட்டுல யாருமே இல்லையா? சம்பந்தி, இந்த மருமகளை கூப்பிடுங்களேன். சம்பந்தி, சம்பந்தி, வாங்க சம்பந்தி. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி? என் பேரு தேடி வந்து உங்களை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன். தயவு செய்து எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சம்பந்தி. எங்க மருமக சீதா, அம்மா தாயே, நீ காலடி எடுத்து வச்ச நேரம் தான் என் பையன் கண்ண மூடிட்டான்னு சொல்லி என் சொந்தக்காரங்களை அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை வச்சு அனாவசியமா பேசிட்டாங்கம்மா. எங்க ஒரு வேளை அதெல்லாம் உண்மையா இருக்குமா நம்பிட்டா நானும் அப்படி எல்லாம் நடந்துட்டேன். ஆனா நேத்து என்ன நடந்தது தெரியுமா? என் பையன் சாரி உன் புருஷன் என் கனவுல வந்து, அப்பா 1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டு மருமக இல்லையா, நான் செத்துட்டாலும் இந்த வீட்டுல தான் இருக்கணும், எப்படி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பலாம் சொல்லி என்னை கண்ணா பண்ணான்னு திட்டாமா. அம்மா, அவன் ஈரோடு இருக்கும் போது அவனுடைய ஆசை எதையுமே நான் நிறைவேற்றி வச்சதில்லம்மா. அவ செத்ததுக்கு அப்புறம் கேட்கிற முதல் ஆசைமா இது. அதை கூட நான் நிறைவேற்றி வைக்கலன்னா அப்புறம் அந்த அதிர்ச்சியிலேயே நான் ஆற்றுக்காக செத்து போயிருவோம்மா. அம்மா தாயே, நீங்களாவது சொல்லுங்கம்மா. அம்மா, இத பாருமா, ஒரு மகன் செத்து அடுத்த வாரமே அவங்க அப்பனும் செத்து போயிட்டாருன்னா அந்த குடும்பம் என்னத்துக்கு அவரு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. தயவு செய்து வீட்டுக்கு வாமா. அம்மா, பெரியம்மா, நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க நம்ம 2 குடும்பத்துக்கு தாய் மாறிமா. உங்ககிட்ட 2 கையாந்து நான் பிச்சை கேட்கிறேம்மா. என் மருமகளை தயவு செய்து எங்க வீட்டுக்கு திரும்பி அனுப்பிச்சிருங்கம்மா. அம்மா, உங்க காலையில நான் கேட்கிறேம்மா. நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. அவ உங்க வீட்டு பொண்ணு, அனுப்பி வச்சிடறேன். ரொம்ப நன்றிம்மா. இந்த ஒரு வார்த்தை போதும்மா. இனிமேல் நான் சாக மாட்டேன். சேவ் மை லைஃப். சுடா, யார் வந்திருக்கா பாத்தியம்மா? யாருங்க? மகாலட்சுமி வந்திருக்கா. அம்மா சீதா, நல்லா இருக்கியம்மா?